சூடாமணி என்ற கிராமத்தில் பாபு, ரங்கன் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் பாபு பாசம் உள்ளவனாகவும் பொறுமைசாலியாகவும் இருக்கிறான். ஆனால் ரங்கனோ மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பதையே தனது தொழிலாக வைத்திருக்கிறான். இதனால் பாபு ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கிறான். ஆனால் ரங்கன் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். இந்த சூழலில் பாபுவுக்கு ஒரு நாள் திடீரென பண தேவை ஏற்படுகிறது. இதனால் தனது நண்பனிடம் கேட்டு பார்க்கலாம் என்று ரங்கனை சந்தித்து, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, தந்து உதவுவாயா நண்பா என்று கேட்கிறான். அப்போது ரங்கன் பாபுவை பார்த்து, நண்பா, பணம் சம்பந்தமான விஷயத்தில் நம் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுவிடக் கூடாது. ஆகையால் உனது வீட்டு பத்திரத்தை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உனக்கு தேவையான பணத்தை வாங்கி கொண்டு போ என்று சொல்கிறான். உடனே பாபு ரங்கனிடம் தனது வீட்டு பத்திரத்தை கொடுத்துவிட்டு 10,000 ரூபாய் கடனாக வாங்கிக் கொள்கிறான். ஆனால் பாபுவின் மேல் நம்பிக்கை இல்லாத ரங்கன் அவனிடம் 2 வெள்ளை காகிதங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். சரியாக 3 மாதங்கள் கழித்து ரங்கனிடம் வாங்கிய பணத்தை வட்டியோடு திருப்பி கொடுப்பதற்காக பாபு ரங்கனை தேடி செல்கிறான். ஆனால் ரங்கனோ பாபு வெள்ளை காகிதத்தில் கையெழுத்து போட்டதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாபு தன்னிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக அந்த காகிதத்தில் எழுதி வைத்திருக்கிறான். இதனால் ரங்கன் பாபுவை பார்த்து, நீ வாங்கிய கடன் வட்டியுடன் சேர்ந்து 1,50,000 ரூபாயாக ஆகிவிட்டது. அந்த மொத்த பணத்தையும் உடனடியாக நீ எனக்கு தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் உனது வீட்டை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்கிறான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாபு தனது நண்பனிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறான். ஆனால் பணத்தாசை பிடித்த ரங்கனோ கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் பாபுவின் வீட்டை பறித்து கொண்டு அவனை வெளியே அடித்து விரட்டுகிறான். நண்பன் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டானே என்ற கவலையில் பாபு வீட்டை ரங்கனிடம் ஒப்படைத்து விட்டு வாடகை வீட்டில் குடியேறுகிறான். ஆனாலும் பாபுவின் மனதிற்குள் ரங்கனை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் புத்திசாலித்தனமாக யோசித்த பாபு அந்த ஊரில் இருக்கும் சந்தைக்கு சென்று அழகான கிளி ஒன்றை வாங்கி வருகிறான். தான் வாங்கி வந்த அந்த கிளிக்கு அதில் என்ன சந்தேகம் என்ற வார்த்தையை பேசுவதற்கு மட்டும் தொடர்ச்சியாக பாபு பயிற்சி கொடுக்கிறான். பாபுவின் பயிற்சியால் மிக குறுகிய காலத்திலேயே அந்த கிளி அதில் என்ன சந்தேகம் என்ற வார்த்தையை அழகாக பேசுவதற்கு கற்றுக்கொண்டது. அன்று இரவே பாபு அந்த ஊரில் இருக்கும் சந்தைக்கு சென்று சந்தையில் 2-3 இடங்களில் குழியை தோண்டி அதில் ஒரு சில பொற்காசுகளை போட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து விடுகிறான். மறுநாள் காலையில் ரங்கன் சந்தைக்கு செல்வதை அறிந்து கொண்ட பாபு தனது கிளியை எடுத்துக்கொண்டு வேகமாக சந்தைக்கு செல்கிறான். சந்தைக்கு சென்ற பாபு தனது கிளியை அங்கிருப்பவர்களிடம் காட்டி, எனது கையில் இருப்பது ஒரு அதிசய கிளி, புதையல் எங்கிருந்தாலும் இந்த கிளி காட்டி கொடுத்து விடும் என்று சொல்கிறான். பாபு சொன்னதை கேட்டு அவனை சுற்றி ஒரு பெரும் கூட்டமே கூடிவிட்டது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் பாபுவை பார்த்து, நீ சொல்வதை நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்கிறான். உடனே தனது கிளியை கையில் எடுத்துக்கொண்ட பாபு தான் பொற்காசுகளை மறைத்து வைத்த இடத்தில் வந்து நின்று கொண்டு, அதிசய கிளியே, இந்த இடத்தில் புதையல் இருக்கிறதா என்று கேட்கிறான். உடனே அந்த கிளி பாபு சொல்லிக் கொடுத்த அதில் என்ன சந்தேகம் என்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. உடனே அந்த கூட்டத்திற்கு முன்னால் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான். அதில் பாபு ஏற்கனவே புதைத்து வைத்திருந்த தங்க காசுகள் இருப்பதை பார்த்து கூட்டத்தில் இருப்பவர்கள் அதிசயித்து போகிறார்கள். இதனால் இந்த அதிசய கிளியை நாம் எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கூட்டத்தில் இருப்பவர்கள் அந்த கிளி என்ன விலை என்று கேட்கிறார்கள். உடனே பாபு தனது கையில் இருக்கும் அதிசய கிளி 2 லட்சம் ரூபாய் என்று சொல்கிறான். பாபு சொன்ன விலையை கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்த பலரும் கிளியை வாங்காமல் பின்வாங்கி செல்கிறார்கள். அந்த சமயத்தில் பேராசை பிடித்த ரங்கன் பாபுவை சந்தித்து, இந்த கிளியை நானே வாங்கிக் கொள்கிறேன், எனக்கு தருவாயா என்று கேட்கிறான். உடனே பாபு ரங்கனிடம் 2 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு கிளியை அவனிடம் கொடுத்துவிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து விடுகிறான். கிளியை வாங்கிய ரங்கன் மிகுந்த ஆசையுடன் கிளியை தனது வீட்டுக்கு எடுத்து சென்று தனது வீட்டின் ஒரு மூலையில் நின்று கொண்டு, அதிசய கிளியே, இந்த இடத்தில் புதையல் இருக்கிறதா என்று கேட்கிறான். உடனே அந்த கிளி பாபு சொல்லிக் கொடுத்த அதில் என்ன சந்தேகம் என்ற வார்த்தையை ரங்கனிடம் சொல்கிறது. இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ரங்கன் வேக வேகமாக அந்த இடத்தை தோண்டி பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த இடத்தில் புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனாலும் மனம் தளராத ரங்கன் தனது வீட்டின் வேறொரு இடத்தில் நின்று கொண்டு, அதிசய கிளியே, இந்த இடத்தில் புதையல் இருக்கிறதா என்று கேட்கிறான். அப்போதும் அந்த கிளி அதில் என்ன சந்தேகம் என்ற வார்த்தையை ரங்கனிடம் சொல்கிறது. உடனே ரங்கன் அந்த இடத்தையும் வேக வேகமாக தோண்டி பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. இப்படியே தொடர்ந்து முயற்சி செய்து ரங்கன் கடைசியில் தனது வீட்டை முழுவதுமாக இடித்து விடுகிறான்.
ஆனால் அவனுக்கு ஒரு புதையல் கூட கிடைக்காமல் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கிறது. இந்த கதையின் நீதி: நீ ஒருவரை திட்டம் போட்டு ஏமாற்ற நினைத்தால் வெகு சீக்கிரத்திலேயே நீயும் ஒரு நாள் ஏமாந்து போவாய்.